வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விஜய் நடித்த கோட் பட கதாநாயகி மீனாட்சி சௌத்ரி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. லக்கி பாஸ்கர்ல நடித்த ஒரு பையனின் வெளிப்பாடு. அந்த படம் ரொம்ப அற்புதமா போச்சு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், பிறரால் பாராட்டப்படுகின்றேன். அந்த மாதிரி படத்துல இனிமேல் நடிப்பேன். அதாவது கேரக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அப்படிப்பட்ட படங்களில் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமா பேட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு முதல்ல அவருடைய நிலைமை என்பது வேறு. கோட் படத்தில் நடித்தப்ப அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் கிடைக்கல, ரொம்ப டவுனாக பேசப்பட்டார். ஏன்னா அந்த படத்தில் அவர் மரணிப்பதை போன்ற ஒரு காட்சி அமைப்பு, மரணிப்பதை போன்ற காட்சி அமைப்புனா கதை அந்த மாதிரி. ஆமாம், அது டைரக்டர் தான் போய் கேட்கணும், என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கதை அமைப்பு அந்த மாதிரி. அப்புறம் கதை சொல்லும் போதில் ஒப்பந்தம் பண்ணுறப்ப டைரக்டர் கதை சொல்லியிருப்பாரா இல்லையா? விஜயும் கதை சொல்லியிருப்பாரு, டைரக்டர் கதை சொல்லியிருப்பாரு, ப்ரொடியூசரும் கதை சொல்லியிருப்பாரு. அப்புறம் அதில் ஒப்புக்கொண்டு தான் மீனாட்சி சௌத்ரி நடித்தாங்க கோட் படத்தில் விஜய்க்கு கதாநாயகியா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த படத்தில் அன்னைக்கு ரொம்ப டவுனாக பேசப்பட்டார். எனக்கு அதனால மன அழுத்தத்துக்கு ஆனேன், ரொம்ப விரக்தியாக போயிட்டேன், நிறைய பேர் என்னை ட்ரோல் பண்ணாங்க, மற்றபடி என் ரசிகர்கள் என்னை மதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பேட்டி அன்னைக்கும் கொடுத்தாங்க, அப்போ இன்னைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. காரணம் அந்த லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற அந்த படம் எனக்கு தூக்கி விட்டது. மற்றபடி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனிப்பா நடித்த கொடை, மற்றபடி ஆர்ஜே பாலாஜி நடித்த சிங்கப்பூர் சலூன், மற்றபடி அடுத்ததை சொல்லக்கூடிய சமயத்தில் விஜயினுடைய கோட், வரிசையாக அவருக்கு எந்த படமும் தூக்கி விடலை லக்கி பாஸ்கரை தவிர. பொதுவாக கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் நிர்ணயிக்கிறது, கதை திரைக்கதை வசனம் எல்லாம் சொல்லக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு அவ்வளவுதான். சினிமா என்பது ஒரு கதை கற்பனை காப்பியம், அவ்வளவுதான். மற்றபடி இதை உண்மையாக நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றுமில்லை. நடிகை மீனாட்சி சௌத்ரி கூட அதை பெரிதாக நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் ரசிகர்கள் தான் அவர் ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காங்க, தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது, ரொம்ப விரக்தி ஆனேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பலவிதமான பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ரசிகர்கள் அதை ஏன் உண்மையாக ஏற்றுக்கொண்டார்கள், அதை ஏன் உண்மையாக நினைத்தார்கள் அப்படிங்கிற கேள்விதான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பொதுவாகவே சினிமா அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு உண்மையான நிகழ்வு போல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சினிமா அது ஒரு கற்பனை காப்பியம். அதை பார்க்கின்ற சமயத்தில் அவர் அவ்வாறு நடித்தார், இவ்வாறு நடந்து கொண்டார், இவர் இவ்வாறு நடந்து கொண்டார், அவர் அவ்வாறு நடித்திருக்கிறார் சொல்லி நமக்குள்ளே பலவிதமான ஒரு தகவல்கள் பேசுகிறோம். பேசக்கூடிய சமயத்தில் அது பெருசாகுது. நல்லதா இருந்தா நல்லதா பேசணும், கெட்டதா இருந்தா கெட்டதா பேசணும். நல்லதாக இருந்தாலுமே சரி, கெட்டதாக இருந்தாலுமே சரி, ஒரு சமநிலைப்பாடா மக்களாக நாமும் பேசுவதில்லை அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நடிகையை மட்டும் குறை சொல்லி விட முடியாது, நடிகர்களை மட்டும் குறை சொல்லி விட முடியாது. அதே நேரத்தில் இயக்குநர்களை, தயாரிப்பாளர்கள் நாம் குறை சொல்லி விட முடியாது. அவர்கள் அவருடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஒரு இயக்குனர் கதை சொல்றாரு, அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிடுறாரு, நடிக்கிறாரு நடிகர், அதுக்கு ஒரு அமௌண்ட், நடிகை அதுக்கு ஒரு அமௌண்ட், மற்றபடி இயக்குனர் அதுக்கு ஒரு அமௌண்ட், மற்றபடி எல்லாத்தையும் சேர்த்து தயாரிப்பாளர் பணத்தை போடுறாரு, அவரு ஒரு அமௌண்ட் எடுத்துடுறாரு, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இது ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தை உண்மையாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழகம் ரொம்ப அதிகமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா அப்படின்னா உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நடிகை எப்படி நடித்திருந்தாலுமே சரி, ஆமா, அவருடைய ஒரு நிலைப்பாடு, கொடுத்த ஒரு கதையினுடைய விளைப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அதை போய் ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்றபடி வந்து நீங்க இறந்து போன காட்சியில் நடிச்சீங்க, மற்றபடி வந்து உங்களுடைய கேரக்டர் சரியில்லை, அப்படி இப்படி அப்படி படக்கூடிய சமயத்துல மற்றபடி வந்து இது உண்மைங்கிற அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தானே வருது. அதே நேரத்துல வந்து அதை எதிர்கொண்ட அந்த மீனாட்சி சௌத்ரி நடிகை கூட அது உண்மையாகவே நினைத்து அதையும் வந்து விளையாட்டா போகலையே அவருக்கு அந்த அந்த அளவுக்கு மனசுக்குள்ள பக்குவம் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ரசிகர்கள் வந்து சொல்றாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க, விமர்சனம் செய்வார்கள். அதை வந்து எவ்வாறு பேலன்ஸ்டா ஏத்துக்கணும். பெருசாவும் நினைக்க கூடாது, சிறுசாவும் நினைக்கக்கூடாது, சமநிலையாக நினைக்க வேண்டும். சரி, ரசிகர்கள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய நிலைப்பாடு அவ்வளவுதான். நாம் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா? ஈக்குவலா சமநிலையா போயிடணும். இதுல வந்து நல்லா நடித்திருந்த பாருங்க, லக்கி பாஸ் தான் நன்றாக என்னை தூக்கி நிறுத்துகிறார்கள், எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு, பாராட்டு. இன்னும் அதே மாதிரி அடுத்த படத்துல மீனாட்சி சௌத்ரி நடிப்பாரு, அது பண்டலா போச்சு, டஃபா போச்சு, மற்றபடி வந்து பிளாப்பா போச்சுன்னா உடனே என்ன பண்ணும்? மீண்டும் மன உளைச்சல், மன அழுத்தத்திற்கு உள்ளாவாரா? அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். அதுல குறிப்பா வந்து சினிமாவில் வரக்கூடிய காட்சிகள் போன்றதான். அதுல குறிப்பா நடிப்பது, நடிகையினுடைய விஷயம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வகையான கற்பனை அது. அந்த கற்பனை என்பதை வந்து மீனாட்சி சௌத்ரியும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பார்த்த ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். மற்றபடி வந்து இதுல பாராட்டுவதற்கும் மற்றபடி கீழே இறங்கி பேசுவதற்கும் ஒண்ணுமே கிடையாது. பொதுவா நடிப்பை நடிப்பாக பாருங்க, அவ்வளவுதான். உண்மையாக பார்க்க வேண்டாம். உண்மையாக பார்த்த விளைவுதான் வந்து எம்ஜிஆர்லாம் வந்து நடிகரா வந்தார், புரியுங்களா? ஆமா, ஜெயலலிதா அம்மையார் கூட என்னதான் ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவரு ஒரு நடிகை தான். அந்த ஒரு பேனரை தான் வந்து அவர் தூக்கி நிறுத்தப்பட்டார். அதன் அடிப்படையில் முகம் தெரிந்த விஷயமா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏகப்பட்ட வருடங்கள் முதலமைச்சராக இருந்து பல சாதனைகளை சென்று விட்டார். இருந்தாலும் அவர் ஒரு நடிகைங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப வந்து நடிகை நடிகர் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அவர்களை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய விஷயம் வந்து தமிழகத்துல இருக்கு. அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தமிழகத்தில் இருந்தாலுமே கூட உண்மையாக நினைக்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மை என்பது வேறு, பாராட்டுவது என்பது, தூக்கி நிறுத்துவது என்பது. கேரக்டர் அவ்வளவுதான், பரவாயில்லைங்க, ஆமா சுமாரா நடிச்சிருக்கிறீங்க, மற்றபடி வந்து இறந்த சீன் அது பத்தி அது ஒரு சீன் தானே. மீனாட்சி சௌத்ரி விஜய் படத்துல அந்த கோர்ட்ல இறந்து விடுவதாக ஒரு காட்சி, ரைட், இருந்ததாக தான் உண்மை. மற்றபடி வந்து அது வந்து நடிப்பு தான், அதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். ரசிகர்கள் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு மற்றபடி அது பெருசா பண்ணக்கூடிய சமயத்துல இந்த அம்மா வந்து மன உளைச்சல் அடைந்து, ரைட். இப்போ லக்கி பாஸ்கர்ல அந்த அம்மா ரொம்ப பாராட்டுகள் வந்துருச்சான். ரெண்டுமே தவறு, ரெண்டுமே பேலன்ஸாக பார்க்க, நடுநிலை. அவப்போட நல்லதா நடிச்சா நல்லதா நினைப்பாங்கப்பா, கெட்டதா நினைச்சா கெட்டதா நினைப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி மக்களுடைய நிலைப்பாடு இவ்வளவுதான் அப்படின்னு போயிடும். அதை விட்டு போட்டு இதை வந்து உண்மையாக நினைத்து கூட நான் மன உளைச்சல் அடைந்தேன், என்னை வந்து ரசிகர்கள் ட்ரோல் செய்தார்கள் அப்படிங்கிற சமயத்துல அப்ப மீனாட்சி சௌத்ரிக்கு ரசிகர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒண்ணுமே இல்லை, ரெண்டுமே ஒன்றும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதனால வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நடிகை மீனாட்சி சௌத்ரிக்கு ரசிகர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது பொதுவா இதெல்லாம் வந்து கற்பனையான விஷயத்தை வந்து நடுநிலையாக பாருங்கள், உண்மையாக பார்க்காதீர்கள். பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்துல பாராட்டுங்கள். டவுன் ஆகக்கூடிய சமயத்தில் அடப்படம் அது ஒரு கேரக்டர் அப்படின்னு விட்டுருங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களுக்கும் மன உளைச்சல் இருக்காது. உங்களுக்கு தேவையற்ற ஒரு செயல்பாடு இதெல்லாம் தேவையே இல்லை. ஆமா, இதெல்லாம் பார்த்து யோசிக்கணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.